ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து என் பையனுக்கு ஆனுவல் டே ஆண்டு விழா அன்றைக்கி அதுக்காக போகலாம் அப்படின்ட்டு காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு இட்லி ஊற்றலாம் அப்படின்ட்டு இட்லி ஊற்றிட்டுருக்கேன். இட்லி ஊற்றிட்டு இதுக்கு என்ன இன்றைக்கி தொட்டுக்கன்னா தக்காளி சட்னி தான் இதுக்கு வைக்க போகிறேன். எப்பொழுதும் நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட பொட்டுக்கடலை, புளி கொஞ்சம், பூண்டு, உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து தனி மிளகாத்தூள் இறக்க பொறக்க போட்டு எப்பொழுதும் போல செஞ்சு தாளித்து வச்சாச்சு. பாப்பாவும் தம்பியும் விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா சீக்கிரமாக எழுந்துச்சா தான் நான் அதுங்க 2 பேரையுமே குளிச்சு விடணும். வெந்நீர் தான் எப்பொழுதும் யூஸ் பண்ணி குளிச்சு விடுவேன். நான் நார்மலாக பச்சை தண்ணிலாம் குளிப்பாட்ட மாட்டேன். பச்சை தண்ணி குளித்தாலே 2த்துக்கும் உடனே இருமல் வந்துடும். அதுங்களுக்கு ரொம்ப பச்சை தண்ணியே ஒத்துக்காமல் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் இப்போவுமே பையனுக்கு 4.5 வயசு ஆகுது. இன்னமுமே நான் சுடு தண்ணி தான் கொடுப்பேன். சுடு தண்ணி போட்டு தான் குளிச்சும் விடுவேன். அதே போலவே பாப்பாவுக்கும் அதே உடல்வாக இருக்குது. அதுக்கும் கொஞ்சம் பச்சை தண்ணி போட்டுட்டா உடனே இரும ஆரம்பிச்சது, சளி பிடிச்சிது. அதனால் 2த்தையும் குளிச்சு விடலாம் அப்படின்ட்டு குளிச்சு விட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆண்டு விழாவுக்கு போயிட்டோம். 1 மணிக்கு கூப்பிட்ருந்தாங்க. நான் 1:30க்கு தான் போனேன். ஏன்னா அங்கே போயிட்டு போனாலே பேசிகிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரம். நிறைய பேர் பேசுவாங்க, முக்கியமானவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். அப்படியுமே நாங்கள் போய் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருமே வரவே இல்லை, பாதி பேர் தான் வந்திருந்தாங்க. நாங்கள் போய் தான் நிறைய கூட்டம். அங்கே நாங்கள் போனதுக்கப்புறம் தான் ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தா மண்டபத்தில் இடமே எல்லாம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எடுக்க முடியல அந்த கூட்டத்தை. நான் போனப்போ இருந்த கூட்டம் மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஃபுல் கூட்டம் வரவும் பாப்பாவை கையில் வச்சுட்டு கீழே இறக்க முடியல. அதனால அந்த கூட்டத்தினால என்னால் எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பாப்பாவை சமாளிக்கணும்ல. பாப்பாவும் தம்பியும் கீழே தான் நிற்கிதுங்க. சேரை போட்டு உட்காருங்கன்னா உட்காரவே இல்லை. எப்போம்மா டான்ஸ் ஆடுவாங்க, எப்போம்மா டான்ஸ் ஆரம்பிப்பாங்க, பேசுகிறாங்கிட்டே இருக்காங்களே. இதெல்லாம் ஆண்டு விழா தானே என்ன அப்படின்னு பையன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஆண்டு விழா டான்ஸ் இருந்தாலும் சொன்னாங்க. இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கோமா, எதுக்குமா வந்திருக்கோம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டான். நான் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்லாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவன் அங்கே போய் நின்றுட்டு வீட்டிலே என்னை ட்ரெஸ் மாற்றி விட்டு அழைச்சிட்டு வர சொன்னாங்க எங்கள் மிஸ்ஸு. நீ எதுக்கு என்னை வந்து ட்ரெஸ் இங்கேயே போட்டாமல் அழைச்சிட்டு போகிற, வீட்டிலே மேக்கப்லாம் பண்ண சொல்லிட்டாங்க. உனக்கு எந்த மேக்கப்பும் வேணாண்டி, நீ ஆம்பளை பிள்ளடி, என்னடி மேக்கப் பண்ணணும், எனக்கு லிப்ஸ்டிக்லாம் போட்டுவிடுமா, எல்லாமே எனக்கு செஞ்சு விடுமா, பாப்பாவுக்குலாம் லிப்ஸ்டிக் போட்டு விட்றேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ நான் போயிட்டு அங்கே போயிட்டு நான் ஸ்டேஜுக்கு போயிட்டு அங்கே போய் போட்டு விட்றேன்ப்பா, ரூமில் போயிட்டு மண்டபத்தில் தான் வச்சாங்க, அங்கே போய்ட்டு ரூமில் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருந்து சமாதானப்படுத்தி அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் கூட அவன் செவனே இல்லை. அங்கே உட்காரவே மாட்டேன்ட்டான் சேரில். என்னன்னு கூப்பிட்டு கேட்டால் எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடு, மேக்கப் பண்ணி விடு, ட்ரெஸ்ஸை மாற்றி விடு. இருத்தம்பின்னு டான்ஸ் ஆரம்பிக்கலன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா அங்கேயே நிற்க வச்சு சாரோட ஃப்ரெண்டு அம்மாவை அப்படியே மாற்றி விட சொன்னேன். மாற்றின பிறகு தான் அவன் வாயையும் மூணாதுக்கப்புறம் தான் சேர்லேயே உட்காந்தானா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ ஆர்வம் ஆண்டு விழாவில் ஆடுறதுக்கு அவனுக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பரதநாட்டியம் வச்சாங்க. அதுக்கப்புறம் பசங்க ஒன்று ஒன்றா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இடையில வந்து ரைம்ஸ்லாம் சொல்ல விட்டாங்க. 3வது 4வது டான்ஸு தான் சாரு மேலே உட்காந்துருக்கா பாருங்க, எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு தான் அவங்க டான்ஸு. நான் கூட அழுவான் அப்படின்னு நினச்சேன். அவன் ஃப்ரெண்டு வந்து போய் உட்காந்தாங்க, நல்லா சிரிச்சு தான் உட்காந்துருந்தான். கொஞ்சம் வெளியில் அவங்க அம்மாவை பார்க்கவும் அழுவ ஆரம்பிச்சிட்டான். அழுதுட்டு வர ஆரம்பிச்சிட்டான் ஸ்டேஜை விட்டு. அவங்க அம்மா அப்புறம் போய் தூக்கிட்டு வந்தாங்க. ஒருவேளை சாரும் அதே தான் பண்ண போகிறான் அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப. ஆனால் சாரும் அது மாதிரி பண்ணலை. நான் எப்போ வரப்போகிறானோ, அழுதுட்டு வரப்போகிறானோன்னு நினச்சேன். அழுவாமல் போயிட்டு ஸ்டேஜில் அழகாக நிற்கிறான் பாருங்க, ரைட் சைடில் ஃபஸ்ட்டில் நிற்கிறான் பாருங்க. நீங்கள் பார்க்கும்போது லெஃப்ட் சைடு, ஆமாம் அந்த கொடை இருக்குல்ல, வெள்ளை கொடை, அதுக்கு பக்கத்தில் நிற்கிறது என் பையன். டான்ஸு ஒரு வேலையாக முடிஞ்சிச்சு. டான்ஸ் நல்லா சூப்பராகவே ஆடினான். நட்சத்திர ஜன்னலில் பாட்டு ஆடினான். சூரிய வம்சம் படத்தில் வீட்டில் ஆட சொல்லுவான், ஆடவே மாட்டான், ரொம்ப வெக்கப்படுவான். நான் ஆடிடுவோம்மா, அதெல்லாம் நான் ஆடிடுவோம்மா, இங்கேயே ஆட மாட்டேன்னு. என்ன தம்பி அங்கே போய் ஆட போகிறேன் அப்படின்னு கேட்டேன். ஒரு நாள் கூட ஆட மாட்டான். எல்லா ஸ்டெப்பையும் மொத்தமாகவே போட்டு காமிச்சிருவான். 4 ஸ்டெப்லேயே முடிச்சிடும். இவ்வளோதாம்மா டான்ஸ். இது என்னப்பா பாதி பாட்டுதை கூட ஆட மாட்டேறியப்பா, கால்வாசிக்கு தான் ஆடுறேன்னு, அங்கே போய் என்ன ஆட போகிற அப்படின்னு கேட்பேன். இல்லை அதெல்லாம் நான் ஆடிடுவோம்மா அப்படிம்மா. என்னால் நம்பவே முடியல. சூப்பராக ஆடினா, யாரும் பயப்படவே இல்லை. கொஞ்சம் தெரியல, லைட்டாக தான் பக்கத்தில் பார்த்தேன். இருந்தாலும் ஸ்டெப்பெல்லாம் சூப்பராக போட்டாரு. என் பையனா இது அப்படிங்கிற மாதிரி. அதிகம் யார்ட்டும் பேசவே மாட்டான். சின்ன பிள்ளைலேருந்து இப்போ தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கான். அவ்வளோ பயந்து சுபாவமாக இருப்பான். யார்கிட்டையும் போக மாட்டான். நானே தான் கையில் வச்சுக்கொள்ள, அவங்க அப்பாட்ட தான் கையில் இருப்பான். யார்ட்டையும் போக மாட்டான். பாத்ரூம் போனால் கூட தூக்கிட்டு நான் போகிற மாதிரி, அந்த அளவுக்கு அவன் இடம் அப்படி இருப்பான் தம்பி. அவனா அப்படிங்கிற மாதிரி. ஸ்கூல் போவானான்னு நினச்சேன். அவனே நல்லா அழுவாமல் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான். நீ போமா, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நாள் ஸ்கூல் சேர்க்க போகிறப்ப அதுவே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு மாறிட்டான் தம்பி. ஒரு வேலையாக முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரு 12 பாட்டு இருந்துச்சு. எனக்கு டைம் ஆகிடுச்சு. பாப்பா வச்சுட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல.
அதனால் கிளம்பலாம் அப்படின்ட்டு கேட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன். நான் வரலம்மா, நான் இருப்போம், இன்னும் பார்த்துட்டு போங்கண்ணா. அப்பா வேறு வேலைக்கு போயிட்டாங்க, அர்ஜென்ட் வேலைன்ட்டு ஆண்டிலாவுக்கு வரல. அவங்கள வச்சு சமாளிக்க முடியல பாப்பா வச்சுட்டு. சரி கிளம்பலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கு மேலே இல்லை, ஒரு 10 பாட்டு இருந்துச்சு, இருந்தாலும் அங்கே இருக்க முடியல. பாப்பா பாருங்க, ஆட்டோ வரத்துக்குள்ளே அவ்வளோ அட்டகாசம், ஒரு இடத்துல நிற்கவே இல்லை, ஓடுது கொடுன்னு வெளியில். என்னால் அதை சமாளிக்கவே முடியல. சரி வீட்டுக்கு கிளம்பிட்டான் அப்படின்ட்டு இங்கே போய் நிற்கிது பாருங்க. பக்கத்தில் உள்ளவங்களாம் அதையே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னால் பிடிக்கவே முடியல, அதை சமாளிக்க முடியல. எப்படா ஆட்டோ வரும் அப்படிங்கிற மாதிரி தூக்கி உட்கார வைக்கிறேன், வலிக்கிட்டு இறங்குது. கேட்கவே இல்லை சொல்கிறதையே, எப்படா ஆட்டோ வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. தம்பிக்கு ரொம்ப சோகம், சீக்கிரமாக அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. அடுத்த வருஷமாவது ரொம்ப நேரம் வச்சு அழைச்சிட்டு வருவோம், இப்போ கொஞ்சம் பாப்பா பெருசாக போய்டும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.